நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தமிழ் புத்தாண்டா இல்ல தமிழ் புத்தாண்டா? இடையில ஒற்று மிகுமா மிகாதா? இந்த ஒரு சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு சந்தேகத்தை இந்த ஒரு காணொலியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். தொடர்ந்து காணொலியை பாருங்க. இல்ல ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல இரு பெயரொற்று பண்பு தொகையை நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இரு பெயரொற்று பண்பு தொகையா அப்படின்னா என்ன பண்ண வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கடைசியில இருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, தொகை, அதாவது இரு பெயரற்ற பண்பு தொகையில தொகை அப்படின்னா என்ன? தொகை என்றால் மறைந்து வருவது. என்ன மறைந்து வரும்? பண்பு தொகை, அதாவது பண்பு உருவு மறைந்து வருவது. எப்படி? ஆகிய அப்படின்னு ஒரு பண்பு உருவு இங்க மறைந்து வருவது, அதுதான் பண்பு தொகை. அப்ப பண்பு உருவு மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. அப்ப இரு பெயரொற்று பண்பு தொகை. அப்ப இரு பெயர் பாருங்க, அதுலயே இருக்கு பாருங்க, இரு பெயர். அப்ப இரண்டு பெயர்கள். அப்ப இரு பெயரொற்று, அப்ப இரண்டு பெயர்கள் வருகின்ற பொழுது அதற்கு இடையில் பண்பு உருபு, அதாவது ஆகிய என்ற ஒரு பண்பு உருபு மறைந்து வருவது. இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டை பாருங்க, மல்லிகை பூ சொல்றோம் இல்லைங்களா? அப்ப மல்லிகை கூட்டல் பூ. பூ அப்படிங்கிறது நிறைய இருக்கு. தாமரை பூ, ரோஜா பூ, மல்லிகை பூ அப்படின்னு சொல்லிட்டு பூ வகைகள் நிறைய இருக்கு. அப்ப பூ அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். அப்ப அதுல ஒன்னை மட்டும் சிறப்பித்து சொல்றோம் இல்லைங்களா? மல்லிகை பூ. அப்ப மல்லிகை அப்படிங்கிறது என்னது? ஒரு சிறப்பு பெயர். அப்ப முதல் சிறப்பு பெயர், அடுத்து பொது பெயர். இது வருகின்ற பொழுது அதற்கு இடையில பண்பு உருவு மறைந்து வரணும். எப்படி அப்படின்னா, இப்ப மல்லிகை ஆகிய பூ, மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு வரணும். ஆனா நம்ம அந்த ஆகிய என்ற பண்பு உருவ மறைத்து மல்லிகை பூ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் இரு பெயரொற்று பண்பு தொகை. அதாவது இரு பெயர்னா முதல் பெயர் சிறப்பு பெயராகவும் அடுத்த பெயர் பொது பெயராகவும் இருக்கின்ற பொழுது அதற்கு இடையில ஆகிய என்ற ஒரு பண்பு உருவு மறைந்து வந்தால் அதுதான் இரு பெயரொற்று பண்பு தொகை. இப்ப சாறை பாம்பு, பாம்பு அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்கு. அப்ப பொதுவாக அதை பாம்புன்னு சொல்றோம். அப்ப பாம்பு அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். அது குறிப்பிட்டு ஒன்னை மட்டும் சிறப்பித்து சாறை பாம்பு. அப்ப சாறை ஆகிய பாம்பு, அப்ப ஆகிய என்ற ஒரு பண்பு உருவு மறைந்து வருது. அப்ப எங்கெங்கெல்லாம் இரு பெயரொற்று பண்பு தொகை வருகிறதோ அங்க ஒற்று மிகும், அதாவது வல்லின எழுத்து மிகும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப சிறப்பு பெயர், பொது பெயர். பொது பெயரோட முதல் எழுத்து கா, சா, தா, பா. இந்த வல்லின எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் இடம்பெற்றா அதோட ஒற்றானது அங்க மிகும். சரிங்களா? இப்ப தமிழ் கூட்டல் கவிதை. கவிதை நிறைய இருக்கு. கவிதை அப்படிங்கிறது இங்க பொது பெயர். தமிழ் கவிதை, ஏன்னா ஆங்கில கவிதை, தெலுங்கு கவிதை நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்ப தமிழ் கவிதை, தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். கவிதை அப்படிங்கிறது பொது பெயர். கவிதையில கா, கா, சா, தாபா வல்லின எழுத்துக்கள் ஒன்று இடம்பெற்றிருக்கா? அப்ப தமிழ் கூட்டல் கவிதை தமிழ் கவிதை. சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு. புரியுதுங்களா? சங்கம் கூட்டல் தமிழ் சங்க தமிழ். தமிழ் கூட்டல் சங்கம் தமிழ் சங்கம். புரியுதுங்களா? இப்ப நம்ம இதுக்குள்ள வருவோம். தமிழ் கூட்டல் புத்தாண்டு. இங்க தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயர், புத்தாண்டு அப்படிங்கிறது பொது பெயர். ஏன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லா மொழிகளும் புத்தாண்டு கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அப்ப தமிழ் கூட்டல் புத்தாண்டு, அங்க அதற்கு இடையில ஒற்று கட்டாயம் மிகும். சரிங்களா? அப்ப தமிழ் கூட்டல் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு, ஆங்கிலம் கூட்டல் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு. புரியுதுங்களா? இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. சரிங்களா?